மனோகரன், நீங்கள் நேரடியாக போய் பார்த்தபோது இந்த இந்த 1 கோடி ரூபாய் நான் சொன்னேன் இல்லையா, சாக்லேட் மிக்சர் வாங்கினதுக்கு, அது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க மனோகரன், நீங்க சொல்லுங்க. அதாவது தலைவர், துணைத் தலைவர், அதிகாரத்துக்கு உட்பட்ட செலவினங்கள் ஒரு செலவினங்கள் இருக்குது. அந்த செலவினங்களை அடிப்படையாக வைத்து இவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் இந்த கிராம சபை கூட்டம், கொடியேற்றம் நிகழ்ச்சி, இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு இந்த நீங்கள் சொன்னது போல் சாக்லேட்டு, இந்த மிட்டாய், அந்த மிக்சர், கொடி கம்பம், ப்ளீச்சிங் பவுடர், குறிப்பாக ப்ளீச்சிங் பவுடர், அதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ளீச்சிங் பவுடர் செலவு செஞ்சதுக்கே 1 கோடி ரூபாய் கணக்கு காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற கதையாக வந்து செயல்பட்டதாக அப்பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நாம் சொல்லப்படவில்லை, அந்த பகுதி மக்கள் ஆதாரத்துடன் அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். சண்முக சுந்தரம், நிச்சயமா மனோகரன், நீங்கள் சொன்னது அந்த ஆதாரங்களுடன் வண்ணம் காட்டிக் கொண்டிருக்கிறோம், அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலே ஆச்சரியம் என்னவென்றால் நேயர்களே, ஒரே நாளிலே 4120 பேர் வேலை செய்து அந்த பணியை முடித்திருக்கிறார்கள். ஒரே நாளிலே கால்வாய் கட்டி முடித்திருக்கிறார். அதற்கான ஒர்க் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். அதென்றால் இப்படி வந்து சாதா ஒருவர் செய்த ஊழல் அல்ல, ஒருவர் செய்த மோசடி அல்ல. இது ஒரு சங்கிலி தொடர் போல ஊராட்சி மன்ற, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தொடங்கி அதிகாரிகள், உள்ளூர் அதிகாரி, வெளியூர் அதிகாரி, மண்டல அதிகாரி என இது பெரிய சங்கிலி தொடராக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஒர்க் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டை பார்த்தால் அதை கொடுப்பது என்பது ஒரு அதிகாரி வந்துதான் பார்த்து ஒர்க் முடிந்து விட்டது என்று கொடுத்திருக்க வேண்டும். அவர் வந்தாரா, வந்திருக்க மாட்டார். நிச்சயமாக ஒரு நாளிலே 4000 பேர் வேலை செய்திருக்கா என்பதை நம்ப முடியும். அந்த ஊரிலே 4000 பேர் இல்லை, 200 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஊர். அதில் 4000 பேர் வந்து அந்த கால்வாய் பணியில் ஈடுபட்டிருக்கா என்பது எந்த வகையில் ஏற்கக்கூடியதாக இருக்கும் என்ற தெரியவில்லை. அந்த பொதுமக்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள், அவர்கள் உள்ள குமரல்களை தான் தற்போது நாம் வெளிப்படையாக சத்தியம் தொலைக்காட்சியின் பிரத்யேக சத்தியம் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்போஸ் மூலமாக நாம் அம்பலப்படுத்தி உலக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதை அரசாங்க அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் அனைவருமே பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நிச்சயம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். தற்போது நீங்கள் சாலைகளை பார்க்கலாம். இந்த சாலைகளில் இங்கெல்லாம் கால்வாய் போட்டதற்கான அடையாளமே இல்லை, ஆனால் கால்வாய் போட்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். மனோகரன், இது ஏதோ ஒரு பக்கம் குற்றச்சாட்டை வைத்து நாம் பேசுகிறோம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. இது தொடர்பாக ஊராட்சிகளுடைய இயக்குநரகம் இருக்கும். அந்த உள்ளாட்சி இயக்குநரகத்தை நீங்கள் ஏதேனும் பேசினீர்களா? அங்குள்ள உதவி இயக்குநரோ ஏதேனும் கருத்துக்களை தெரிவித்தார்களா? அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க மனோகரன்? நிச்சயமாக சண்முக சுந்தரம், அதாவது இது குறித்து ஊராட்சிகளின் திட்ட உதவி இயக்குநரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த முதல் கட்டமாக அவர்கள் வந்து 66,91,000 ரூபாய் ஊழல் செய்திருப்பது உறுதியாகப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து இந்த விசாரணை தொடரும். விசாரணை முடிவில் ஒரு தண்டனை வந்து அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற ஊராட்சி நிர்வாகம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதில் முக்கியமான கருத்து என்னன்னா, மக்களுடைய எதிர்பார்ப்பு தற்போது புதியதாக வந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து கனிவோடு செயல்பட்டு இதன் மீது நடவடிக்கை எடுப்பார் என்ற மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். புதிய மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காரு, ஆட்சியர் வந்தவுடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை மக்களிடம் வந்திருக்கு. இது ஆனால் ஒரு நேர்மை மிக முக்கியமாக பார்க்கிறது. மனோகர் சொன்னது போல, அதாவது முகாந்திரம் ஊழல் நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். ஊராட்சி திட்ட உதவி இயக்குநர் கூறியிருக்கிறார். எனவே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாற்று கருத்தில்லை. ஆனால் இது வழக்கம் போல அந்த கண் துடைப்பு நடவடிக்கை என்பார்களே, ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை மட்டும் உள்ளே போடுவது இருக்கக்கூடாது. இது ஒரு சங்கிலி தொடர், ஒருவர் செய்த குற்றம் அல்ல. இது ஒருவர் நினைத்தால் செய்ய முடியாது. இது ஒரு சங்கிலி தொடர் போல ஒருவர் என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கருப்பு ஆடு இருந்திருக்கும். அந்த கருப்பு ஆடுகளை எல்லாம் நிச்சயம் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் நோக்கமே. செய்தியின் நோக்கம் மட்டுமல்ல, அந்த மக்களின் உண்மையான மனசாட்சி, அவர்களுடைய குரலாகத்தான் சத்தியம் டிவி தற்போது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த ஊழல் கால்வாய் கட்டாமலேயே 60 லட்சம் ரூபாய் ஊழல். அது மட்டுமல்ல, சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், மிக்சர் வாங்கி கொடுத்தேன் என 4 ஆண்டுகளில் 1 கோடி ரூபாய்க்கு செலவு கணக்கு. இதெல்லாம் எங்கு போய் சொல்வது? எந்த அளவுக்கு மக்கள் வரி பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த தவறு செய்தோர் மீது தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இந்த தண்டனை இது போன்று மேலும் ஒரு தவறு நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. எது எப்படி இருப்பினும் நிச்சயமாக இந்த சத்தியம் டிவியின்
பிரத்யேக அந்த சத்தியம் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்போஸ் மூலமாக பல உண்மைகளை தற்போது வெளிச்சம் போட்டு உங்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே செய்தியாளர் மனோகர் நேரடியாக அந்த கொக்கிலமேடு பகுதிக்கே சென்று ஆய்வுகள் செய்து அங்குள்ள மக்களின் கருத்து கேட்டறிந்து ஆதாரங்களை கொண்டு வந்து தற்போது உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயம் இது உங்கள் கண்களுக்கு மட்டுமல்ல, அதிகாரிகள் அரசாங்கத்தில் உள்ள அனைவரின் கண்களுக்கும் சென்றிருக்கிறோம். உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். செய்தியாளர் மனோகரன் சொன்னது போல புதிய மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டுக்கு வந்திருக்கிறார். எனவே அவருடைய தலைமையின் கீழ் நிச்சயம் இந்த பிரச்சனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த ஊழல் செய்தோர் கடும் தண்டனைக்கு உள்ளார்கள் என்று நினைக்கிறேன். இவர்கள் இருவர்தான் அந்த ஊராட்சியின் தலைவரும் துணைத் தலைவரும். இவர்கள் மீதுதான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். எனவே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நம்புவோம். நேர்களே, நிச்சயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த கால்வாய் தொடர்பான கால்வாய் கட்டாமலேயே அந்த மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை பார்த்தோம். நிச்சயம் இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஸ். இது ஒரு பல கோடிகளை ஊழலிக்கிறது. வெறும் 60 லட்சம் தானே என சிலர் கேட்பது புரிகிறது. 60 சிறு துளிதான் பெருவெள்ளமாகும். இது போன்ற சிறு ஊழல் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டினால் பெரும் பிரச்சனைகள் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதைதான் இதன் மூலமாக நாம் சொல்ல வந்திருக்கிறோம். நிச்சயமாக இது போன்ற மேலும் பல பிரத்யேக செய்தி தொகுப்புகள் உங்களை நாடி வர இருக்கின்றன. ஏனால் தேர்தல் வரப்போகிறது. நல்லதையும் சொல்கிறோம், தவறையும் சுட்டி காட்டுகிறோம். நிச்சயமாக குறைகளை கலைந்து நிறைகளை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என அனைவருமே விரும்புவார்கள். அந்த வகையில் தான் இந்த செய்தி தொகுப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை அந்த சாலைகளின் காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பகுதியில் தான் கால்வாய் கட்டப்பட்டதாக கூறி பல லட்சங்கள் மோசடி செய்து ஊழல் செய்து கொள்ளை அடித்திருக்கிறார்கள். எனவே தவறு செய்தவர் மீது கடும் தண்டனை எடுக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்தில்லை.